வேல்வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீரம் வரலைனா உன் பிறப்பு சந்தேகம் பண்ணுமடா. 76 குண்டம், 76 குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்கள். என்ன நடக்கும்? தானா நடக்கும். தமிழிலே குடமுழுக்கு. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது. இந்த துணிவு எப்படி வந்தது? திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே. ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை? தமிழன் கோவப்படுவான், தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை? பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் 7ஆம் தேதி நடக்கிற திருமுழுக, அந்த திருமுழுக்கிலே, அந்த குடமுழுக்கிலே, நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ பேருந்து வரவில்லை, மகிழ்ந்து விடவில்லை. நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு. நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன், உனக்காக காத்திருப்பேன். நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளாரோடு இருப்பேன். நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா. திருமுருகாற்று படையை, திருப்புகழை, முருகனின் பெருமையை பாடுவோம்டா. முட்டுக்கு முட்டு, எதிர் முட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.